காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அனைவருக்கும் பென்ஷன் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தந்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத காரணத்தினாலேதான் ராம்கிஷான் என்கிற ஹரியானா மாநிலத்தை சார்ந்த முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்தவுடனே ராம்லோகியா மருத்துவமனையிலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தியை கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினர் ராகுல் காந்தியை பார்க்க விரும்பினார்கள். இறந்த அந்த ராணுவ வீரருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ராகுல் காந்தி அவர்களும் இறந்த தேசத்திற்காக பணியாற்றிய தியாகம் செய்த அந்த ராணுவ வீரருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக போனார். ஆட்களை அழைத்துக் கொண்டு, கட்சி நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு போராட்டம் நடத்துவதற்காக செல்லவில்லை, தனியே சென்றார். தனி ஆளாக சென்றார். அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்றார். இது நேரு குடும்பத்தினுடைய கலாச்சாரம், காங்கிரஸ் கட்சியுடைய பண்பாடு. காங்கிரஸ் கட்சியுடைய பண்பாட்டின் அடிப்படையிலே, நேரு குடும்பத்தினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இறந்த ஒரு ராணுவ வீரர், இந்த தேசத்துக்காக பாடுபட்ட ராணுவ வீரர், அவருடைய குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் சொல்ல போறார். 2 நிமிடத்திலே முடிய வேண்டிய வேலை இது. கேட்டுக்கு போகிறார். மருத்துவமனைக்கு முன்னாலே கேட்டை திறந்து உள்ளே விட்டிருந்தால் அங்கே இருக்கிற ராணுவ வீரர்களுடைய, மறைந்த ராணுவ வீரருடைய குடும்பத்தை பார்த்து அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு உடனே திரும்பி இருப்பார். அங்கே தடுத்து நிறுத்தி இந்த நாடு முழுவதும் இன்றைக்கு நடக்கிற போராட்டங்களுக்கு அஸ்திவாரம் போட்டது ராகுல் காந்தி அல்ல, மூளை இல்லாத பிஜேபி அரசாங்கம், மூளை இல்லாத மோடியின் அரசாங்கம். இந்த தேசத்தின் முக்கியமான தலைவர், பிரதான கட்சியினுடைய துணைத் தலைவர், பிரதான எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், இதையெல்லாம் தாண்டி மோடி அவர்களே உங்களை காட்டிலும் செல்வாக்குள்ள இந்திய தலைவர், அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி. ஆட்சியிலே நீங்கள் வேண்டுமானால் பிரதமராக இருக்கலாம். பிரதமராக இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் இந்த தேசத்திலே மிக செல்வாக்குள்ள தலைவர் என்று அர்த்தம் அல்ல. பதவியிலே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். முதலமைச்சராக ஒருவர் வருகிற காரணத்தினாலே அந்த முதலமைச்சர் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்று அர்த்தம் அல்ல. பிரதமராக தேவகவுடா கூட இருந்திருக்கிறார். தேசத்திலேயே தேவகவுடா தான் செல்வாக்குள்ள தலைவரா? அவர் பிரதமராக இருந்த காலத்திலே பிரதமராக யார் வேண்டுமானாலும் வரலாம். நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை வந்தால் வரலாம். பல்வேறு கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து ஒரு பிரதமரை உண்டாக்கலாம். இன்றைக்கு கூட பிஜேபி தனித்து ஆட்சிக்கு வந்துவிடவில்லை. கூட்டணியின் சார்பிலே தான் பிரதமராக இருக்கிறீர்கள். நான் அடித்து சொல்லுவேன், மோடி அவர்களே உங்களை காட்டிலும் இந்த தேசத்திலே செல்வாக்குள்ள தலைவர். திருப்பியும் சொல்லுவேன், செல்வாக்குள்ள தலைவர் அன்புக்குரிய நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி. அந்த தலைவர் போகிறார். என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன துணிச்சல் காவல்துறைக்கு? யார் மேலே கை வைக்கிறீர்கள்?